இந்த இடத்துல இத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க, போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லை, எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள், மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும். தெரியும் மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 123 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் நிறைந்து சைலன்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல.